بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون صدق الله العظيم கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாஹ்வுடைய அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் ஹராம் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கை மிக்க மாதத்திலே நம்மை ஒன்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறார். முதலிலே அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்புகளும் இருக்கிறது. அது எதற்காக வேண்டி என்பதை நாம் முதலிலே விளங்கும். ரமலான் மாதங்களிலே சிறப்பு, மேலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே அஷ்ஹருல் ஹராம் என்று சொல்லக்கூடிய 4 மாதங்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். சிறப்பான மாதம் என்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த 4 மாதங்கள் என்ன? துல்காய்தா, துல்ஹஜ், இந்த முஹர்ரமுடைய மாதம், இதற்கு முன்னால் சென்றுவிட்ட ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்கள் இருக்கிறதே சிறப்பான மாதங்களாக இருக்கிறது. இது அனைத்தையும் விட ரமலானுடைய மாதம் மிகச் சிறப்பான மாதமாக இருக்கிறது. இந்த 4 மாதத்துடைய சிறப்பு இருக்கிறது. இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலங்களிலிருந்து காஃபிர்களானாலும் முஸ்லிம்களானாலும் முஸ்லிம்களானாலும் சிறப்பு என்பதாக கருதப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஐயாமுல் ஜாஹிலியத்திலே மடையர்களாக இஸ்லாம் இல்லாமல் தீன் இல்லாமல் இருந்த காலத்திலே கூட இந்த 4 மாதங்களிலே சண்டையிட மாட்டார்கள், தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். அறிவற்ற அந்த மக்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய எந்நேரமும் அவர்கள் கூட இந்த 4 மாதத்திலே தன்னுடைய சண்டைகளையும் போர்களையும் நிறுத்திக் கொள்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து, ஆரம்ப காலத்திலிருந்து இது சிறப்புக்குற்ற மாதமாக இருக்கிறது. ரமலானுடைய சிறப்பு இருக்கிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு அப்புறமாக அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தை சிறப்பாக்கினார். அது இந்த 4 மாதங்களை விட மிகச் சிறப்பான மாதமாக இருக்கிறது. அதனுடைய சிறப்பை எல்லாம் நாம் ரமலானில் பேசியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். முஹர்ரமுடைய 10வது நாள் இருக்கிறது. இது மிகவும் இந்த மாதத்தில் சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது. அமலிலே உயர்வானதாக இருக்கிறது. இந்த மாதத்திலே பிறை 10, 11 அல்லது 9, 10 நோன்பு வைப்பது இருக்கிறது மிகச் சிறப்பானதாக இருக்கிறது. அப்போ எதை கொண்டு இந்த சிறப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறது? ஒரு மாதத்துடைய சிறப்பு எப்படி கிடைக்கிறது? அந்த மாதத்திலே வரக்கூடிய அமல்களை கொண்டு அந்த மாதம் சிறப்பாகிறது. ஒரு மனிதர் இந்த ஆஷுராவுடைய நாளில் முஹர்ரம் 10 நோன்பு நோற்றிருப்பார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய நோன்புக்கு அப்புறமாக வரக்கூடிய நோன்புகளிலே இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே வைக்கக்கூடிய ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறது, அது மிகச் சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆஷுராவுடைய நோன்பு வைக்கக்கூடிய அந்த நோன்பாளியுடைய நோன்பின் காரணமாக அல்லாஹ் தஆலா முந்தைய ஒருவருடைய பாவத்தை அல்லாஹ் அவருக்கு மன்னித்து விடுகிறார். ஒருவருடைய பாவத்தை ஏதோ தவறுதலாக நாம் செய்திருப்போம். ஒரு வருடம் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பதற்காக ஒரு வருடம் பாவம் செஞ்சு அட்வான்ஸ் புக்கிங்கில் வைக்கிறது இல்லை. ஏதோ தவறான விஷயங்களை பார்த்திருப்போம், கேட்டிருப்போம், பேசியிருப்போம். அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் இந்த முஹர்ரம் 10உடைய ஆஷுராவுடைய தினத்தன்று இருக்கிறது மிகச் சிறப்பானது. அதிலேயும் இன்று இருக்கிறது மிகவும் சிறப்பானது. ஏனென்று சொன்னால், ஆஷுராவுடைய முஹர்ரமுடைய மாதம் ஆஷுராவுடைய 10வது பிறையில வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ் தஆலா இந்த வானம் பூமியை படைத்தார். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய நாளும் இருக்கிறது, அது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது.
ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கிறது, உலகம் அழியக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. அது முஹர்ரம் மாதமுடைய பிறை 10. இன்னைக்கு என்ன? முஹர்ரம் மாதம் பிறை 10 வெள்ளிக்கிழமை சரியாக வந்திருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிடுமோ என்று நினைத்து பயப்படக்கூடிய ஒரு நாள். எல்லாமே பொருந்திருச்சு, ஆனால் அல்லாஹ்வுடைய வேதனை இன்று வரலை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை உயர்வான நாளாக இருந்தாலும் கூட அந்த வெள்ளிக்கிழமையில உலகம் அழியக்கூடிய நாளாக இருப்பதன் காரணமாக அதை நினைத்து சற்று பயப்படுவார்கள். நாம் அந்த வெள்ளிக்கிழமை கூட அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய விஷயங்களிலே குறைவாகத்தான் இருப்போம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சும்மாவுக்கு போய்க்கலாம், இந்த ஒரு வாரம் மிஸ் ஆகிறதுனால என்ன இருக்குது? இப்படியெல்லாம் எத்தனையோ மக்கள் வெள்ளிக்கிழமை கூட பள்ளியிலே தொடர்பில்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் எல்லாம் முடியாதுல அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பார்த்து சொல்கிறார். புறா மனித சமுதாயத்தினரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வெறும் முஸ்லிம்களை மட்டும் இல்லை. யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. ஓ மனிதர்களே, அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பை வணங்கிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ரப்பு என்று சொன்னால், உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தையும் படைத்தானே. ரப்பக்கும் அல்லதி خلقكم, உங்களை படைத்தானே. வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தினர்களையும் படைத்தானே. அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார். எதற்காக வேண்டி என்று சொன்னால், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதாக சொல்லி, அல்லாஹ்வுடைய வணக்கம் இருக்கிறது மனிதனுக்கு உள்ளே இறை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆயத்தினுடைய கருத்தை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி. எல்லாம் ரமலானுடைய நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட, நீங்கள் நோன்புங்கள் அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகிக் கொள்வதற்காக வேண்டி. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அல்லாஹ்வுடைய இறை அச்சம் இருக்கிறது. உலக செல்வங்கள் எவ்வளவு நமக்கு கிடைத்தாலும் வந்துவிடாது. அவர் பெருமைக்குரிய மனிதர் அல்ல. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் மிகச் சிறந்தவர்கள், சங்கை மிக்கவர்கள் அல்லாஹ்விடத்தில் யார் என்று சொன்னால், தக்வா உடையவர்கள், இறை அச்சம் உடையவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் சிறப்பானவங்க தான் உலகத்திலையும் சரி ஆகிரத்திலையும் சரி சிறப்பானவர்கள். உலகத்தில் 10 வீடு 1000 வீடு, இந்த ஊரே என்னது, எது நினைத்தாலும் என்னாலும் செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் சிறப்பானவர்கள் அல்ல. உஃப் என்று அல்லாஹ் தஆலா ஒரு நிமிஷத்தில் ஊதி அணைத்து விடுவார். ஆனால் தக்வா உடையவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறப்பானவர்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டிவிட்டான். அப்போ இந்த தக்வா எதனாலே நமக்கு கிடைக்கிறது, எதன் மூலமாக கிடைக்கிறது? அல்லாஹ் அதையும் சொல்லியிருக்கிறான். இபாதத்து செய்வதன் தொழுவதன் மூலமாக, நோன்பு வைப்பதன் மூலமாக, திக்ர் செய்வதன் மூலமாக, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, பள்ளியுடைய தொடர்பு வைப்பதன் மூலமாக, தன்னுடைய பொருட்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவிடுவதன் மூலமாக, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் உண்ணாமல் குடிக்காமல் நாம் நோன்பு இருப்பதன் காரணமாக தக்வா கிடைக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அந்த ஆயத்தினுடைய கடைசியில் என்ன சொல்றான்? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தினரையும் படைத்தானே, அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தக்வா கிடைக்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்தபடியாக என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஆ, அந்த ரப்பு எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவன், எப்படிப்பட்ட குதரத் வாய்ந்தவன், எப்படிப்பட்ட வல்லமை படைத்தவன் என்று சொன்னால், ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷா, உங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கி வைத்தான். அல்லாஹ் தஆலா விரிப்பை போன்று அல்லாஹ் தஆலா நமக்கு பூமி ஆக்கி வச்சிருக்கான். எங்கு வேண்டாலும் நடந்து செல்லலாம், படுத்து செல்லலாம். அல்லாஹ் தஆலா மலை குன்றுகளை போன்று
இந்த ஒரு தூணை போன்று, இந்த ஒரு கதவை போன்று ஒரு நிலை இல்லாத ஒரு பொருளாக, ஒரு சமமில்லாத பொருளாக இந்த பூமியை அல்லாஹ் நமக்கு படைத்திருந்தான் என்று சொன்னால் நாம் எங்கே உட்கார்றது, எங்கே நிற்கிறது, எப்படி தூங்குறது? குரங்குகள் மாதிரி நம்ம மரத்தில் தவிக்கிட்டு உட்காந்துருக்கோம். நிலை இல்லாமல் பூமி இருந்துச்சுன்னா, எல்லா இடமும் மலை குன்றா இருந்துச்சுன்னா எங்கே இவர் உட்காருவார்? எங்கே தன்னுடைய வீடுகளை அமைத்துக் கொள்வார்? எங்கே தன்னுடைய எரிபுறங்களை அமைத்துக் கொள்வார்? குரங்களை பார்த்துருக்கோம் இல்லவா? மேலே தாவி கொண்டு மரத்திலே சேவத்திலே உயரமான இடத்துல ஏறி கொண்டு வச்சுக்கணும். அப்போ அதை பார்த்து நம்ம நினைக்கணும், அல்லாஹ் தஆலா அந்த குரங்குக்கு நம்மை போன்று கைகளையும் கொடுத்திருக்கிறான், வாய்களையும் கொடுத்திருக்கிறான், கண், மூக்கு, கைகள் அத்தனையும் கொடுத்திருக்கிறான். நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் அதனிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதை போன்று நம்மை இப்படி நிம்மதி இல்லாமல் இப்படி கீழே மேலே அலைய விட்டுருந்தா என்னுடைய பாடு என்ன ஆகும்? அதுக்கு தான் எல்லாம் படைச்சிருக்கான். இதெல்லாம் நீ சிந்திச்சு பாரு. உனக்கு பூமியை நான் எப்படி அழகான விரிப்பாக நான் படைச்சிருக்கேன். அழகாக உன்னுடைய வீட்டை எவ்வளோ பெருசாக கட்டி கொள்கிறாய், உன்னுடைய வாகனத்தை எப்படி ஓட்டி செல்கிறாய், உன்னுடைய வழிகளை எப்படி அமைத்துக் கொள்கிறாய், என்னென்ன பிளான்கள் செய்து கொண்டு இருக்கிறாய். சிறிது நேரமாக சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? இந்த வானத்தை நாம் உமக்கு ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை போன்று ஆக்கி வைத்திருக்கிறோம், ஒரு முகடுகளை போன்று வைத்திருக்கிறோம். வீட்டில் எப்படி நாம் சீலிங் இந்த முகடுகள் இருக்கிறதோ அது போன்று நாம் ஒரு கட்டிடத்தை போன்று ஆக்கி வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா வஅன்ஸல மினஸ்ஸமாஇ மாஅன், இன்னும் வானத்திலிருந்து நாம் உங்களுக்கு மழையை பொழிய வைக்கிறோம். ஃபஅக்ரஜ மினஸ்ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும், இந்த பூமியிலிருந்து உங்களுக்கு ரிஸ்கை நாம் அளித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் எதை பார்த்து நீங்கள் மாறு செய்வீர்கள்? என்னை வணங்குங்கள், நான் உங்களை படைச்சிருக்கேன், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை படைச்சிருக்கேன், உங்களுக்கு பூமியை விரிப்பாக்கி வைச்சிருக்கிறேன், வானத்தை வீட்டாக்கி வச்சிருக்கேன், பூமியில இருந்து ரிஸ்கை கொடுக்குறேன். அல்லாஹ் தஆலா என்ன நம்ம இடத்துல கெஞ்சி கொண்டு இருக்கிறானா? அல்லாஹ் தஆலா நம்ம இடத்துல கெஞ்சி கொண்டு இருக்கிறானா? இப்படி வணங்குப்பா இதெல்லாம் செஞ்சிருக்கிறவன் என்னை தூரே. ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் எந்த ஒரு உறவுகளும் நமக்கு உதவிக்கு வந்துடாது. பெற்ற பிள்ளைகளை நம்மளை பார்த்து ஓடுவார்கள், பெற்ற பிள்ளை நம்மளை பார்த்து ஓடுவார். இன்னைக்கு அத்தான்னு சொல்லி முன்னாடி வர்றவர் நாளை மாஷர் மைதானத்தில் கேள்வி வரக்கூடிய நேரங்களிலே யௌமயஃபிருல் மர்உ, அந்த நேரத்தில் மனிதன் இருக்கிறானே விரண்டு ஓடுவான். மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி, தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய பெற்றோர்களை விட்டு, தன்னுடைய சாஹிபத்திஹி வ பனீஹி, தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவான். யார் பக்கத்தில் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் விரண்டு ஓடாமல் அல்லாஹுடைய அருளிலே அரசுடைய நிலையிலே நாம் வீட்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு தன்னுடைய திருமறையிலே எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாத வ அன்தும் தஅலமூன். இந்த ஆயத்துடைய இறுதியிலே ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான், மேலும் அல்லாஹ்விற்கு நீங்கள் மாறு செய்யாது. இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னும் அல்லாஹ்விற்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள். அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்த நிலையிலே இருக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி கிடைக்குது என்பதாக உங்களுக்கு தெரியும். கண் முன்னாடி பார்க்கிறீர்கள் பூமி விரிப்பாக இருக்கிறது, கண் முன்னாடி பார்க்கிறீர்கள் வானம் எனக்கு முகடாக இருக்கிறது என்பதாக கண் முன்னால் பார்க்கிறோம். இதையெல்லாம் அறிந்து அல்லாஹுடைய ரிஸ்க் பூமியிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியலையா? ஒவ்வொரு நேரங்களையும் அந்தந்த கனி வர்க்கங்கள் அதனுடைய கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. விவசாய நிலங்களிலிருந்து நமக்கு உணவுகள் தேவைகள் பூர்த்தி ஆகி கொண்டு இருக்கிறது. நம்ம இப்போ உட்காந்துருக்குறோம், நம்ம கண் முன்னாடி பாருங்க, நம்ம உடலில் இருக்கக்கூடிய, நம்ம கண்ணிலே தெரிக்கக்கூடிய எந்த பொருள்கள் பூமியிலிருந்து வராத ரிஸ்க் என்பதாக இந்த மரத்தை, இந்த செவத்தை, நம்முடைய இருக்கக்கூடிய ஆடைகளை எல்லாமே பூமியிலிருந்து உருவாகி நாம் செய்து அமைத்து போட்டிருக்கோம். அவ்வளோதான், எதையுமே நம்ம உருவாக்கல, செஞ்சு பின்னி போட்டிருக்கோம். இந்த ஆடை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பூமியிலிருந்து ஒரு பருத்தியிலிருந்து ஒரு பஞ்சாக கொடுத்தான். அதை இவர் எடுத்து பல ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்து உருவாக்கி ஆடையாக்கி போட்டு, ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் கூட அது பூமியிலிருந்து தான் இருக்கும். இப்போ எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால்,
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ஒவ்வொருடைய மாதத்துடைய சிறப்பையும் அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் அமல்களை கொண்டு தான். இந்த மாதம் சிறப்பான மாதம் என்பதாக சொன்னால் அது அமல்களை கொண்டு, அல்லாஹ்விற்கு நெருக்கமான விஷயங்கள் நடப்பதை கொண்டு. அல்லாஹ் இந்த மாதத்தில் ஹஸரத் முஹர்ரம் 10 இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நாளில் தான் படைக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா படைத்தது இந்த நாள். அவர்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டு அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதே அதுவும் இந்த முஹர்ரம் 10 நாளில் தான், ஆஷுராவுடைய தினத்தன்று. இந்த நாளில் தான் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறார். ஏனைய நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்குகிறார். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே இருந்தார்கள். மீன் விழுங்கியது, அது ஒரு சம்பவம். அந்த மீனிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கிறான். வெளியாகக்கூடிய அந்த நாள் இந்த முஹர்ரம் 10 நாளாகும். அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு நாள், அல்லாஹ்விற்கு பிடித்தமான நாள் என்பதன் காரணமாக அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயல்களை அல்லாஹ் தஆலா இதில் உருவாக்குகிறார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். சிறையிலிருந்து அவர்கள் வெளியாக்கப்பட்ட ரிலீஸ் ஆன நாளும் இந்த நாள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போடப்பட்டு நெருப்பிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நஜாத் கொடுத்தது வெளியாகிய நாள் இந்த முஹர்ரம் 10 நாள். ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள். நைல் நதியிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியையும் கொடுத்து ஃபிரௌனை அழிக்கப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் 10 நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளும் நோன்பு வைத்திருந்தால் இந்த முஹர்ரம் 10. இன்னைக்கு ஈமான்தாரிகள் நம்மில் எத்தனை பேர்கள் நோன்பு வைத்திருக்கோம்? இது எவ்வளவு சிறப்புக்குரிய நாள். இந்த நாளிலே நோன்பு வைக்கிறதுக்கு ஃபர்லான விஷயம் கிடையாது. ரமலானுடைய மாதத்தை போன்று ஃபரல் கிடையாது. ஆனால் ரமலான் வருவதற்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தோன்றி எப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, ரமலானுடைய நோன்பு ஃபர்லாக்கப்பட்டதோ, அதற்கு முன்னால் இந்த முஹர்ரமுடைய நோன்பு தான் ஃபர்லாக இருந்துச்சு. ரமலானுடைய நோன்பு வருவதற்கு முன்பதாக இந்த முஹர்ரமுடைய நோன்பு இருக்கிறதே வைப்பது ஃபர்லாக்கப்பட்டிருந்தது. அதற்கு பரமாக அல்லாஹ் தஆலா ரமலானை உருவாக்கி ரமலானில் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்குவதற்கு முன்பதாக இந்த முஹர்ரமுடைய நோன்பு வைக்கிறதே ஒரு முஸ்தஹபான ஒரு நோன்பாக ஆக்கப்பட்டது. இது வைக்கலாம், அப்படி வைக்கல அப்படின்னு சொன்னால் அவர் மேலே இந்த முஹர்ரமுடைய நோன்பு வைக்கல அப்படின்னு சொன்னால் குற்றமாகாது. இரண்டாலும் இதனுடைய சிறப்புகளை நினைத்து இதை யாருமே விட முடியாது. இதில் இருக்கக்கூடிய இதற்கும் அல்லாஹ்விற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை நினைத்து யாருமே இந்த நோன்பை விட்டுவிட முடியாது. குறைந்தபட்சம் எவ்வளவு பாவங்களை செய்தோம், எவ்வளவு குறைகள் பேசுகிறோம், எவ்வளவு தவறான விஷயங்களை வெளியிலே ரோட்டிலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், எத்தனை விஷயங்களிலே நேரங்களை பாவங்களிலே கழித்து விடுகிறோம். அப்போ இந்த மாதிரி நோன்புகள் வைப்பதின் காரணமாக ஒருவருடைய பாவங்கள் முந்தைய ஒருவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு மன்னித்து விடுகிறான். யகூதிகள் இந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், ஒரு யகூதி வந்தார், அவர் நோன்பு வைத்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் என்ன நோன்பு வைத்திருக்கிறீர்கள்? நான் முஹர்ரம் 10 நோன்பு வைத்திருக்கிறேன். எதற்காக என்பதாக கேட்டார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி இந்த நாளிலே தான் கிடைத்தது. ஆகையின் காரணமாக அதனுடைய சந்தோஷத்தில் நாங்கள் இந்த நோன்பு வைக்கிறோம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்பு உங்களை விட எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நாங்களும் இந்த இதில் நோன்பு வைத்து கொண்டிருப்போம், நோன்பு வைப்போம். ஆனால் யகூதிகளுக்கு மாறு செய்தவர்களாக ஒரு நோன்பு இல்லை, அதிகப்படுத்தி 2 நோன்பாக வைக்கணும். முஹர்ரம் 10 நோன்பு, அப்படி இல்லைன்னு சொன்னால் 9 நோன்பு. 9, 10 வைக்கணும், அப்படி இல்லாட்டி 10, 11 வைக்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அது ஒரு பெரிய ஒரு சம்பவம். இந்த ஒரு விஷயத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், யகூதிகளுக்கு மாறு செய்யணுன்றது ஒரு விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை கூட அதிகப்படுத்தியிருக்கிறார். இன்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், யகூதிகளை போன்று நாம் முடிவெட்டி கொள்வது, அவர்களை போன்று நாம் ஆடை அணிந்து கொள்வது, யகூதிகளை போன்று நாம் தாடிகளை சிரைத்து கொள்வது. நம்மை பார்த்தால் முஸ்லீம் என்ற ஒரு அடையாளமே இல்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்திலே கூட யகூதிகளுக்கு வணக்க வழிபாடிலே கூட யகூதிகளுக்கு நிகராக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மாறு செய்திருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் நம்மளே சுன்னத்தான ஒரு தாடியை வைத்து கொண்டிருக்கிறோம். யகூதிகளுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களிலே இந்த சுன்னத்தான அந்த தாடியை வைக்கக்கூடியது இருக்கிறது மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு முஸ்லீமுக்கும் மாற்று மதத்தினருக்கும் யகூதிகளுக்கும் நசரானிகளுக்கும் மாறு செய்யக்கூடிய விஷயங்களிலே தாடி இஸ்லாமியர்களுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தாக இருந்து கொண்டு இருக்குது. தாடி வைக்கிறது சுன்னத். தாடி வைக்கிறது இருக்கிறது மிகவும் சுன்னத்தான விஷயம். ஒரு பிடி அளவுக்கு இருக்கும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வெட்டி கொள்ளலாம், ஒரு பிடிக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னோம். ஆனால் தாடியை வெட்டுறது இருக்கிறதே அது ஹராமாக இருக்கிறது. தாடி வைக்கிறது சுன்னத்து, தாடியை வெட்டுறது ஹராம். கஸ்ஸுல் லிஹ்யத்தி வக்தஹு ஹராம். தாடியை வெட்டுவதும் அதை சிரைப்பதும் ஹராமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு ஹராம்களை செய்து கொண்டு இருக்கிறோம். சுன்னத்தை விட்டு விடுகிறோம், அதுக்கு தனியாக வேற, அதை விட்டு அதற்கு தனியாக பாவங்கள் வேறு. இதை யாருக்காச்சும் தாடி வெட்டுறது பாவம் தெரியுமா? கேஷுவல் ஆகிடுச்சு இன்றைக்கி. அதெல்லாம் சாதாரணமான விஷயம். காலையில் எந்திரிச்சா தியாகம் செய்கிறது, காலையில் எந்திரிச்சா தொழுகிறதுன்றது தெரியாது நிறையா பேருக்கு. காலையில் எந்திரிச்சு பஜ்ரு தொழுவணுமே, பஜ்ருக்கு 2 ரகா சுன்னத் தொழுவணுமே, இதெல்லாம் நிறையா பேர்த்துக்கு தெரியாது. அது யாருதோ அது ஏதோ பக்கத்து வீட்டுக்காரு தாடியும் தொப்பியும் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் வேஸ்ட் ஃபுல்லாக காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு போயிட்டுருப்பார். நம்ம தான் ஒஸ்ட் ஃபுல்லோ. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, கடமையை தெரிகிறதில்ல, பாவங்களை அறிவதில்லை. கடமை என்ன என்று தெரிஞ்சு அதை செய்வதற்கு முற்படுவதில்லை. பாவங்கள் எதுவென்று தெரியாமையே அதை முழுமையாக செய்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஜாகிலியத்தில், ஒரு முட்டாள்தனத்தில், தீனுடைய சிறிய அளவு இல்மு கூட இல்லாமல் மனித உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அடிப்படை இல்மு கூட இல்லாமல். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்கவில்லையா? ஏனைய நபிமார்கள் தாடி வைக்கவில்லையா? எத்தனை உலமாக்கள், எத்தனை அல்லாஹ்வுடைய நேசர்கள், இவரெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, தாடி சொர்க்கத்தில் தான் இருக்காது. சொர்க்கத்தில் நமக்கு தாடி வரவே செய்யாது. வெறும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்களுடைய தந்தை என்ற அறிகுறி இருப்பதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தில் தாடி இருக்கும். மற்ற யாருக்குமே தாடி இருக்காது. ஒரு மனிதன் தாடியை இப்படி சிரைக்கும் போது நினைத்து பார்க்கணும், இது ஹராம். ஹராம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட செயல். ஏன் அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு தாடியை வர வைக்கணும்? நிறைய சேவிங் பிளேடெல்லாம் வைக்கணும், சலூன் ஷாப்லாம் நிறையா உருவாகணும், சலூன் ஷாப்லாம் நிறையா பறக்கத்து வரணுக்காக எல்லாம் தாடி வர வச்சுருக்காங்களா? ஏன் நமக்கு வர வச்ச தாடியை பெண்களுக்கு வர வைக்க தெரியாதா? பெண்களுக்கு ஏன் வர்றதில்லை? பெண்களுக்கு தாடி பார்த்துருக்குமா? என்ன யாரோ ஒரு ஆளுக்கு இருக்கும். ஹார்மோன்ஸுகள் அதிகமாக இருக்கிறதுனால அது வேறு விஷயம். பெண்களுக்கு தாடி இயற்கையாகவே வருவது கிடையாது. ஆண்களுக்கு தாடி இயற்கையாகவே வரும். ஏன் அல்லாஹ் தஆலா அதை வர வைத்திருக்கிறான்? அதுதான் அவனுக்கு வகார். இவன் ஆண் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் தாடி இருக்குகிறது ஏறக்குறைய 100% உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தாடி இல்லாதவர் பெண்களை போன்ற ஒரு ஸ்கார்ஃப் அணிஞ்சு இப்படி மூஞ்சியை மறைச்சிட்டாருன்னு சொன்னாக்கா அவர் ஆனா பெண்ண மீசை எடுத்துடுறாங்க. இப்போ ஆனா பெண்ணான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தாடி இருக்கக்கூடியவர் ஒரு உடலில் எந்த பாகத்தை மறைச்சாலும் சரி, தாடி மட்டும் இருந்துச்சுன்னா இவர் ஆண் என்று கன்ஃபார்ம் பண்ணிடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்க்கிறார்கள். அவருக்கு 2 முடி தான் இருக்குது, தாடியில் 2 முடி. அவரை வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சிரிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிரிச்சோன்னா, யாரை சொல்ல எதற்காக அப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க, உங்களுடைய தாடியில் 2 முடி தான் இருக்குது. தாடியில் ஹூர்லின் பெண்கள் தொங்கி விளையாடி கொண்டு இருப்பார்கள். நம்ம இங்கே தாடியை சிரைச்சிட்டோம்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போனால் நமக்கு ஹூர்லின் பெண்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹூர்லின் பெண்களை 2 தாடியில் நிற்க முடியாமல் அவங்க தடுமாறி கொண்டிருந்தாங்க. அதை பார்த்து நான் சிரித்தேன் என்பதாக நாம் ஹயாத்தாக்கும் பொழுது அல்லாஹுடைய ரஹ்மத்து நிஅமத்துகள்
ஒரு ஷஹீதுடைய 100 ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது. மன் அஹ்யா சுன்னதி இந்த ஃபித்னத்துல் ஃபசாதி, எவன் ஒருவன் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய அந்த நிலவி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவாரோ அவருக்கு மிஅத ஷஹீதின், அவருக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். 100 ஷஹீதுடைய அந்தஸ்து. தாடியில் வைக்கிறது என்ன கஜரத்து குழப்பம் இருக்குது, அது வாட்டுக்கு விட்டால் வந்துட போகுது, இதில் என்ன குழப்பம்னு கேட்குறீங்களா? தாடியை வெட்டணும்னு நம்ம பழக்கி வச்சுருக்கிறோம்ல, அதுதான் குழப்பமே. இதை விட வேறு பெரிய குழப்பம் வரணும்னு அவசியமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட குழப்பங்கள் நிலவி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் சுன்னத்தை ஹயாத்தாக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு தாடியை வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது 100 ஷஹீதுடைய அந்தஸ்தாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது எத்தனை சுன்னத்தை வேணாலும் ஹயாத்தாக்கலாம். கையில் தஸ்பியோடு இருப்பார், கையில் தொப்பியோடு இருப்பார், தலையில் தலப்பாவோடு இருப்பார், ஜிப்பா போட்டிருப்பார், இன்னும் பல சுன்னத்துகள் அவருடைய உடலில் ஹயாத்தாக இருக்கும். ஆனால் மௌத்தானதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? எல்லாத்தையுமே கலைந்துருவாங்க. வெறும் ஜனாசா வைத்திருப்பாங்க. அவரை கபூரில் கொண்டு போய் வெறும் கஃன் துணி மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவரை கபூரில் கொண்டு வைக்கும்போது இவர் உடலோடு வரக்கூடிய ஒரே ஒரு சுன்னத்து என்னன்னு சொன்னால் தாடி மட்டும்தான். தாடி யாரும் சிரைச்சி கொண்டு போய் கபூரில் அடக்கம் பண்ண போகிறதில்லை. நாம் மௌத்தானதற்கு பின்பதாக நம்முடன் வரக்கூடிய ஒரே ஒரு சுன்னத்து இந்த தாடி தான். இந்த தாடியை வைக்கணும். அதுதான் இஸ்லாமியருடைய வக்காராக இருந்து கொண்டு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எதற்காக இப்பொழுது சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், இந்த முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறது, நாம் அமலை கொண்டு நமக்கு பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. நோன்பு வைப்பது, தொழுவது, சுன்னத்துகளை ஹயாத்தாக்குவது, இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம இடத்துல உயர்வானதாக இருக்கு. ஏதோ முஹர்ரம் வந்துட்டான்னு சொன்னால் எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் ஆளுக்கு 1 லட்ச ரூபா போட்டு விட்றாங்க, எங்கே வச்சுருந்துக்கான அப்படிலாம் கிடையாது. அமல் செய்யணும், பள்ளிக்கு வரணும். நம்ம பள்ளிக்கு வந்தோம்னாவே ஒவ்வொரு நாட்களுமே உயர்வான நாட்கள் தான், ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தீனை கொண்டும் சுன்னத்துகளை கொண்டும் இஸ்லாமுடைய வணக்கங்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா நம்மை ஹயாத்தாக்கி வைப்பானாக. வ ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.